தமிழின் மிகச்சிறந்த எழுத்தாளராகிய சுந்தரராமசாமி எழுதின விகாசம் என்கிற ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்து நமக்கு அந்த கதை மனிதன் எவ்வளவு மகத்தானவன் என்பதை அல்லது மனிதன் எவ்வளவு மேன்மையானவன் என்பதை சுந்தரராமசாமி அந்த கதையில் சொல்லாமல் சொல்லி போகிறார். ஒரு இலக்கியம், ஒரு டெக்ஸ்ட் எல்லாவற்றையும் மனிதர்களுக்கு கடத்திவிடக்கூடாது. அது வாசகனுக்கான இடத்தை ஃபில் பண்ணுவதற்காக தனித்து விட வேண்டும். சுந்தரராமசாமி அந்த விகாசம் என்கிற கதை உண்மையிலேயே சுந்தரராமசாமி என்கிற எழுத்தாளர் ஒரு மிகப்பெரிய ஜவுளி கடையினுடைய உரிமையாளராக இருந்தார். அவருடைய ஜவுளி கடையின் பெயர் சுதர்சன் ஜவுளி கடை. இன்றைக்கும் நாகர்கோவிலில் மணிகுண்டுக்கு பக்கத்தில் அந்த கடை ஒரு புத்தக கடையாக மாற்றியிருக்கிறது. அந்த கடையில் ஒரு அனுபவத்தை தான் சுந்தரராமசாமி அவ்வளவு பிரமாதமான கதையாக எழுதினார். கிட்டத்தட்ட 40 அல்லது 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த விகாசம் எழுதப்பட்டிருக்கலாம். இந்த கதை ஒன்றுமே இல்லை. ராவுத்தர் பாய் என்று ஒருவர் ஒரு ஜவுளி கடை குமஸ்தாவாக சுந்தரராமசாமியினுடைய கடையிலே வேலை பார்ப்பார். உங்களுக்கு தெரியும், ஒரு சில கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டரை விட பெரிய மரியாதையும் கலெக்டரை விட விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆளாகவும் துரதிருஷ்டவசமாக கலெக்டருடைய பிசியோ அல்லது பியூனோ இருப்பாங்க. அவருக்கு கலெக்டருக்கு என்னடா தெரியும், அவரு கையில் எல்லாம் சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா இடங்களிலும் ஒரு மனிதன் இருப்பான். அவன் ரொம்ப முக்கியமானவன். இந்த ராவுத்தர் பாய் மேலே கடை முதலாளியான சுதர்சன் ஜவுளி கடை உரிமையாளருக்கு எப்பொழுதுமே தன்கிட்ட வேலை பார்க்கிற அந்த குமஸ்தா மீது ஒரு சின்ன பொறாமை இருந்து கொண்டே இருக்கும். இந்த ஆள் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சவனா இருக்கானே, எல்லாமே இவனுக்கு தெரிஞ்சதா இருக்குது, என்னைக்காவது ஒரு நாள் இவனை கவுக்கணும் அப்படின்னு அவர் நினச்சினே இருப்பார். கரெக்டாக அந்த நாள் வந்துடும், ஒரு ரம்ஜான் வரும். பாய் போய் அவங்க வீட்டுக்கு வேண்டிய ஜவுளி கடை எல்லாம் எடுத்து அடுக்கிட்டு பில்லு போடு, என் கணக்கில் பைத்து வச்சுக்கோ என்று சொல்வார். இதற்காகவே காத்திருந்த மாதிரி ஐயர், அவர் சுந்தரராமசாமி ஒரு பிராமண வகுப்பை சார். ஐயர் சொல்றாரு, கடை என்ன நீ உங்க அப்பாவை முதல் போட்டு வச்சுக்கிறாரு, கடை எந்தியா நீமான்னு யாரையும் கேட்காத துணி எடுத்து வைக்கிற என்று கேட்பார். உரையாடல் இப்படித்தான் ஆரம்பிக்கும். உடனே ராவுத்தர் பாய் சொல்வாரு, சரி நான் உங்க கடையில வேலை செஞ்சுட்டு பக்கத்து கடையில போய் ஜவுளி எடுக்க முடியும், உங்க கடையில் தான் எடுக்க முடியும், உங்க கடையில் தானே டியூ கட்ட முடியும் என்று 2 பேரும், அதெல்லாம் முடியாது, எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் அடுக்குங்க என்று பணியாளர்கள் ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டு, நான் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நாளைக்கு நான் எப்படி ரம்ஜான் கொண்டாடுறது, நீ கொண்டாடப்போ வேலை செய்கிற அதுக்கு சம்பளம் வாங்கிக்கிற, நீ மான்னு உங்கள் அப்பா விட்டு துணி எடுக்கிற மாதிரி எடுத்து வைக்கிற என்று சொன்னவுடன் நின்னுக்குவேன் என்று அவர் சொல்லுகிறார். நின்னுக்கோ என்று இவருடைய ஈகோ, 2 பேருடைய ஈகோ வெளியாகிறது. அவர் அடுத்த நாள் கடைக்கு வரவில்லை, நின்று கொள்கிறார். ஐயர் மட்டும் கடைக்கு வருகிறார். அவருக்கு கையும் எதுவுமே தெரியாது, அவர் பெருசா எல்லாமே இவர் கையில தான் இருக்கும். ஆனால் ரொம்ப நாளால் அவர் ஐயர் கடவுள்கிட்ட ஒரு வேண்டி கொண்டுவார். இந்த ஐயர் கொழுப்பை அடக்கிற மாதிரி கடவுள் எனக்கு ஏஐ மாதிரி ஒன்று கொடுக்கணும் என்று வேண்டிக் கொள்வார். இப்போ ஏஐ அப்போ கால்குலேட்டர்னு ஒன்று அப்போ இந்தியாவில் அறிமுகமாகவே இல்லை, உலகத்துக்கே அறிமுகமாகவில்லை. ஒரு நாள் பர்ச்சேஸுக்காக பம்பாய்க்கு போகிற போது ஐயர் ஒரு ரொம்ப விரும்பி வேண்டி ஒரு கால்குலேட்டரை கையில் வாங்கி கொண்டு வந்து விடுவார். சுந்தரராமசாமி அந்த காட்சியை மிக அழகாக எழுதுவார். ராத்திரி 11 மணிக்கு அவர் நாகர்கோயில் எக்ஸ்பிரஸில் இறங்கி வீட்டில் இருக்கிற எல்லாரும் எழுப்பிடுவார். பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரும் எழுப்பி, இந்த ராவுத்தர் பாய் திமிர கொட்டத்தை அடக்கிறதுக்கு கடவுள் எனக்கு என்னைக்காவது உதவி பண்ணுவான்னு சொன்னல, இன்னைக்கு பண்ணிட்டா என்று சொல்லுவார். அவங்களுக்கு தூக்க கழகத்தில் ஒன்றுமே புரியாது. எல்லாம் ஏஞ்சி உட்காந்து என்ன சொல்லி தொலைங்க என்று கேட்பார். அவர் இந்த மிஷினை எடுத்து வைப்பார். இது என்ன அப்படிங்க, தெரியலையே, யாரும் பார்த்ததே இல்லை, கால்குலேட்டர் தெரியலையே என்று சொல்லுவார். உடனே ஐயர் கேட்பாரு, ஒரு சுங்குடி சேலை 280 ரூபா, 8 சுங்குடி சேலை என்ன விலை அப்படின்னு கேட்பாரு. அந்த ஐயரம்மா அப்பாவே சொல்ல, நமக்கு என்னங்க தெரியும், ராவுத்தர் பாய்க்கு தானே தெரியும் என்று கேட்பாரு. அவன் கொட்டத்தை அடக்கிறதுக்கு தாண்டி கடவுள் இந்த மிஷினை வச்சுக்கிறான் என்று இவர் சொல்வார். உடனே ஐயர் 8 × 288 எவ்வளோன்னு போட்டு 1848 சொல்லுவாங்க. உடனே மறுபடியும் அந்த ஐயரம்மா பயங்கர அப்பாவியோ, ஐயோ ராவுத்தர் பாய் மூளையை இந்த மிஷினில் எப்படிங்க கடவுளை அடைச்சி வச்சாருன்னு கேட்கும். அவர் சொல்லுவார், ஏண்டி விவரம் கட்டவளாக்கிற, இனிமேல் ராவுத்தர் பாயே நம்மளுக்கு வேணாம், இந்த மிஷின் போதும், இதை வச்சுக்கின்னு நான் கடையை நடத்திடுவேன் என்று சொல்வார். அடுத்த நாள் ஐயர் 8 முழ வேஷ்டியை கட்டிக்கின்னு ரொம்ப பளபளன்னு ஒரு வேஷ்டியை கட்டி பையெல்லாம் எடுத்துன்னு போக முடியாது, கேஷ் பேக்லாம் நீங்கள் எடுத்துன்னு போக முடியாது, கால்குலேட்டரை கையில் பிடிச்சிக்கின்னு பஜாரில் எல்லாரும் பார்க்குற மாதிரி எல்லாரும் கேட்கணும், இது என்ன ஐயர புதுசாக ஏதோ மிஷின் வாங்கிட்டு வந்துக்கிறீங்க, எல்லாரும் கேட்கணும் என்பது மாதிரி கடைக்கு போவார். அவருக்கு ஆச்சரியமாக இருக்கும். யார் கேட்டாலும் கணக்கு ராவுத்தர் பாய்கிட்டே போக வேண்டியதில்லை. இப்படி நடந்து கொண்டே இருக்கும். ஒரு 2 நாள் பொறுத்து ஐயர் போய், அப்பா இன்னும் புழுக்கம், ஃபேன் போடு என்று சொல்வார். ஃபேன் போடுவார்கள். ஃபேன் ஓடாது. ஏன்டா ஃபேன் ஓடல என்று கடை பணியாளரை கேட்பார். அவன் சொல்லுவான், கரண்ட் பில் கட்டினா தானே ஃபேன் ஓடும், 5ஆம் தேதி பீஸை பிடிங்கிட்டான்.
உடனே ஆமா 15ஆம் தேதி கரண்ட் பில் கட்டிடணும், எங்க ராவுத்தர் பாய் அப்படின்னு அவர் கேட்பாரு. ஐயா எல்லாம் தான் இந்த மிஷின்ல இருக்குது ஐயா, நீங்களே கட்டிட வேண்டியதானே என்று அவன் சொல்லுவான். அப்புறம் இதே மாதிரி கடையில் பல பல பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கும். ஒரு முறை ஒரு கல்யாண கோஷ்டி சுதர்சன் ஜவுளி கடைக்கு வருவார்கள். வந்தவுடனே அவங்க வந்து நிறைய ஜவுளிலாம் எடுப்பாங்க. அவங்க வந்து ஒரு கோடி வேஷ்டி 22 பேர் கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ சொல்லுவார் அந்த கடையில் உள்ள சிப்பந்தி வந்து, கோடி வேஷ்டி எங்கே இருக்குது, 3 வேஷ்டி தான் இருக்குது என்று சொல்லுவார். ராவுத்தர் பாய் கடையில் இருந்த காலம் அது. அவர் சொல்லுவார், டேய் குதிரையை போட்டு மேலே ஏறு, 7வது ரேக்குகள் உள்ளே போய் கையை சொருவு என்று சொல்லுவார். இவன் சொருவான். 30 வேட்டி இருக்கும், 4 வேட்டியை வச்சுட்டு மீதி 26 வேட்டியை கீழே இறக்கணும். ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் இப்பொழுது நினைவு கொள்ள வேண்டியது, ராவுத்தர் பாய்க்கு 2 கண்ணும் கிடையாது, பிளைண்ட். ஆனால் அந்த கடை எல்லாமே அத்துப்படியாக இருக்கும். இப்போ கரண்ட் பில்லு கட்ட முடியாது, ஜவுளியில் வியாபாரம் டல்லாகும், இந்த கால்குலேட்டரை வைத்துக்கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாது. அதற்கப்புறம் ஒரு நாள் வந்து காலங்காத்தால ஐயர் எழுந்துச்சு அவங்க பையன்கிட்ட சொல்லுவார், நீ எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, ஈகோ எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, நீ போய் பாயை கூப்பிட்டனா கடைக்கு மறுபடியும் வந்துடுவார், சைக்கிள் எடுத்துன்னு போறியா என்று கேட்பார். இவன் எப்படா வருவான் என்பது மாதிரி பாய் ரெடியாக இருப்பார். தொத்தி ஏறி கேரளில் உட்காந்து ஜவுளி கடைக்கு வந்து விடுவார். ஆனால் அவருக்கு வந்து ஒரு ஸ்டூல் போட்டு, நீ சும்மா உட்காந்தா போதும் பாய், இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று கடை நடக்கும். அப்பொழுதுதான் இந்த இன்சிடென்ட் நடக்கும். கோடி வேட்டி இருக்குதா அப்படின்னு கேட்ட உடனே இல்லைன்னுவான் கடையில், இவர் எடுத்து கொடுப்பார். இந்த மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் நடந்து கொண்டே இருக்கும். அந்த கடையில் தினந்தோறும் ராவுத்தர் பாயை வீட்டுக்கு கொண்டு போய் விடுகிற கோமதி என்று ஒரு பெண் இருப்பாள். சின்ன குழந்தை அவருடைய கைத்தடியை பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு போவா. அப்போ அவர் சொல்லுவார், தாத்தா உன்னை பார்த்தா ரொம்ப பாவமாக தாத்தா சொல்வார். ஏமாடி என்று அவர் கேட்பார். இல்லை, ஒரு காலத்தில் இந்த கடையே நீ தான் கட்டி ஆண்ட, இன்னைக்கு ஒரு சாதாரண குமஸ்தா மாதிரி ஒரு வாட்ச்மேன் மாதிரி உன்னை ஸ்டூல் போட்டு உட்கார வச்சுட்டாங்க என்று சொல்வார். ராவுத்தர் பாய் சொல்லுவார், சீச்சி அப்பெல்லாம் தான் நான் குமஸ்தாவாக இருந்தேன், இப்போதான் ஜெனரல் மேனேஜர் ஆகியிருக்கிறேன் என்று அந்த கதை முடியும். நண்பர்களே, இந்த உலகத்தில் எத்தனை ஏஐ வந்தாலும், எத்தனை மிஷினரி வந்தாலும், எத்தனை நவீன யுகங்கள் வந்தாலும், மனிதன் மகத்தானவனாக இருக்கிறான், மனிதன் மகத்தான சல்லிப்பயலாகவும் இருக்கிறான். இது 2 பேருமே 2 ரைட்டர்ஸ் சொல்லுகிறாங்க. மனிதன் மகத்தானவன் என்று மார்க்சிம் கார்கி சொல்லுகிறார், மனிதன் மகத்தான சல்லிப்பயல் என்று ஜி நாகராஜனும் சொல்லுகிறார். இந்த 2ம் மேடு பள்ளமாக மனித வாழ்க்கையில் நம்மை எப்பொழுதுமே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு எழுத்தாளனை தொடர்ந்து வாசிக்கிற போது நாம் இதுவரையிலும் பொது சமூகம் நம் மீது உருவாக்கி வைத்திருக்கிற மனநிலையை, ஆணாதிக்க சிந்தனையை, ஜாதிய பாகுபாட்டை, இப்படி 100 விஷயங்களை சொல்ல முடியும். பொது சமூகம் இதை எல்லாவற்றையும் நம்மை அறியாமலேயே நம்முடைய மூளையில் ஏற்றி வைத்திருக்கிறது. ஒரு எழுத்துதான் அதை களைத்து போடுகிறது, ஒரு எழுத்துதான் அதை தலைகீழாக மாற்றுகிறது, ஒரு எழுத்துதான் இதை வேற மாதிரி பார் என்று சொல்லிக் கொடுக்கிறது. எழுத்து திரும்ப திரும்ப அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறது.